ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தேன்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி மீட்பு, ரிடீம் என்று சொல்லப்படுகிறது. இது முதல் தலைப்பு. மீட்பு எங்கிருந்து கிடைக்கிறது? நமக்கு மீட்பு எங்கிருந்து கிடைக்கிறது? அது 2 வசனம் வேதத்தில் சொல்லப்படுகிற மிக முக்கியமான வசனம். ஒன்றாவது, இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எபிரேயர் 9 அதிகாரம் வசனம் 12. இரண்டாவது, வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று 1 பேதுரு 1 அதிகாரம் வசனம் 18-19 சொல்லப்படுகிறது. இரண்டாவது தலைப்பு, மீட்பு பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? மீட்பென்றால் ரட்சிப்பு அல்லது விடுதலை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? அதில் 2 வசனம். முதல் வசனம், தன் பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டு விட வேண்டும். இது நீதிமொழிகள் 28 அதிகாரம் வசனம் 13. இரண்டாவது, இயேசுவை விசுவாசித்து அறிக்கையிட்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது ரோமர் 10 அதிகாரம் வசனம் 9, 10, 13 அடங்கியிருக்கிறது. மூன்றாவது தலைப்பு, மீட்பு பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? மீட்பு பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? அது ஒரு வசனம் அழகாக சொல்லப்படுகிறது. நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 51 அதிகாரம் வசனம் 11. ஆகிய நாட்களில் மீட்பு என்று சொல்லக்கூடிய விடுதலை, நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்படுகிறோம். மீட்பு பெற நம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். இயேசுவை விசுவாசித்து அறிக்கை செய்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். மீட்பு பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் பார்த்தோம். நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம்.